வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லோன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறோம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா ப்ரிப்போசிஷன் சம்மந்தமான தொடருங்க. இந்த தொடரில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா வித்தின் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன, வித்தின்ங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன் உங்களுக்கு தெரியும். இதில் அதனுடைய டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் எப்படியெல்லாம் உபயோகப்படுத்தியிருக்கிறோங்கிறத பழக்கியிருக்கோம். மேலும் தமிழ் எழுதுறதுக்கும் ஆங்கிலத்தில் ப்ரிப்போசிஷன் எழுதுறதுக்கும் உபயோகப்படுத்துவதற்கும் என்ன வித்தியாசங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், வித்தின்னா என்ன சார்? வித்தின்னா பொதுவாக அர்த்தம் வந்து உள்ளே அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். அது எந்தெந்த இடத்துல வரும்? ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு உள்ளே அப்படி வந்தால் வித்தின் போடணும். அல்லது குறிப்பிட்ட தூரத்துக்குள்ளே இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கேன், அந்த டிஸ்டன்ஸுக்கு உள்ளே அப்படின்னு சொல்லும் போது வித்தின் போடணும். அதுக்கப்புறம் பொதுவாக காமனான என்னதுன்னா அதற்குள் அப்படிங்கிற அர்த்தத்துலையும் வித்தின் வரும். சரியா? அதற்குள் அப்படிங்கிற மாதிரி வரும்போது வித்தின்னு வரும். வித்தின் த பில்டிங், within the farmhouse. I found something within the farmhouse. Yeah, I could see a person within the building or within the house அப்படின்னு சொல்லுவோம்ல, அதற்குள் உள்ளே. இங்கேயும் உள்ளேங்கிற அர்த்தம் தான். பொதுவாக என்ன உள்ளேங்கிற அர்த்தத்தில் தான் வரும். ரைட்டா? இவ்வளோதாங்க. இந்த 3 விதமான உபயோகம் தான் இருக்குது. இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை வித்தின் குறிப்பிட்ட நேரத்திற்குள் நாட்களுக்குள் அப்படிங்கிற அர்த்தத்தில் உள்ளே என்ற அர்த்தத்தில் வரும்பொழுது எப்படி வரும்? பல்கலைக்கழக தேர்வு முடிவுகள் 2 நாட்களுக்குள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியிடப்படும், பேசி வாய்ஸ். ரைட்டா? பல்கலை தேர்வு முடிவுகள் 2 நாட்களுக்குள் வெளியிடப்படும். நாட்களுக்கு உள் அல்லது உள்ளே அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். அப்போ இதில் எது சார் வெர்ப்? இது நவுனு. 2 நாட்கள்ங்கிறது நவுனு, உள்ளேங்கிறது ப்ரிப்போசிஷன். அப்போ எப்படி மாறும்? உள்ளே 2 நாட்கள் அப்புறம் நவுன் வந்துடும். இது இங்கிலீஷில் எப்படி வருது சார்? வித்தின் 2 days. பொதுவாக சொல்லுவோம்ல, மை ரிசல்ட்ஸ் ஆர் டு பி டிக்ளேர்டு வித்தின் 2 days அல்லது பப்ளிஷ்ட். டிக்ளேர்டுன்னு சொல்லலாம் அல்லது பப்ளிஷ்டுன்னு சொல்லலாம். எப்படி வருது? த யூனிவர்சிட்டி எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வில் பி பப்ளிஷ்ட் வித்தின் 2 days அல்லது த யூனிவர்சிட்டி எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வில் பி டிக்ளேர்டு வித்தின் 2 days. எப்படி வேணாலும் சொல்லலாம். ரைட்டா? அடுத்து இது வந்து அங்கே என்ன பண்ணோம்? நான் நேரத்தை பார்த்தோம். இப்போ தூரத்தை பார்க்க போகிறோம். நான் 2 மணி நேரத்திற்குள் அது வீட்டில் இருக்க வேண்டும். 2 மணி நேரத்துக்குள்ளே என்ன பண்ணோம்? டைம். அந்த டயத்துக்குள்ளே நான் வீட்டில் இருக்கணும்னு சொல்கிறேன். 2 மணி நேரத்திற்கு உள்ளே வீட்டில் 2 மணி நேரத்திற்கு அந்த நேரத்திற்குள் அப்படிங்கிறதுல உள்ளேங்கிறது இருக்கு இல்லையா, அந்த உள்ளு தான் உள்ளே. ரைட்டா? 2 மணி நேரத்திற்கு உள்ளே எப்படி மாறுது? உள்ளே 2 மணி நேரம்னு இங்கிலீஷில் மாறிடும். அது எப்படி மாறுது? வித்தின் 2 hours. எங்கே இருக்கணும்? ஐ ஹாவ் டு பி அட் ஹோம் வித்தின் 2 hours. அட் ஹோம் வித்தின் 2 hours. 2 மணி நேரத்துக்குள்ளே வீட்டில் நான் இருக்கணும். சம் நெசசிட்டி இருக்குது. ஏதோ ஒன்றுனால அவன் 2 மணி நேரத்தில் வீட்டில் இருக்கணுங்கிற கண்டிஷன் இருக்குது. அடுத்து ஒரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இது என்னது? குறிப்பிட்ட தூரத்துக்குள்ளே. இப்போ நேரத்தை பார்த்தியாச்சு, இப்போ தூரம் பார்க்க போகிறோம். தூரம் என்ன வரும்? சினிமா தேட்டரு எனது வீட்டில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ளே தான் இருக்குது. 2 கிலோமீட்டருக்கு மேலே இல்லை, 2 கிலோமீட்டர் தான் உள்ளே தான் இருக்குது. ஈஸியாக நடந்து போயிடலான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு உள்ளே அப்படிங்கிறது தான் எழுதுவோம். அந்த 2 கிலோமீட்டருங்கிறது நவுனு, உள்ளேங்கிறது ப்ரிப்போசிஷன். எப்படி மாறும்? உள்ளே 2 கிலோமீட்டர் தூரம் அப்படின்னு வந்துடும். வித்தின் 2 kilometers. என்னது? வித்தின் 2 kilometers. எப்படி வருது? த சினிமா தேட்டர் இஸ் வித்தின் 2 kilometers ஃப்ரம் மை ஹவுஸ். அந்த நீங்கள் சினிமா தேட்டரோட கம்பேர் பண்ணுறீங்க. எதோட கம்பேர் பண்ணுறீங்க? உங்கள் வீட்டுக்கும் சினிமா தேட்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் அப்படின்னு சொல்கிறீங்க. இதே வேறு மாதிரி என்ன சொல்லலாம்? த ஸ்கூல் இஸ் வித்தின் 1 kilometer ஃப்ரம் மை ஹோம் அல்லது ஃப்ரம் மை ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கூலும் என்னோட வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி சொல்லும் போது இந்த மாதிரி சொல்லுவோம். இப்போ தூரத்தை ஒப்பிட்டாச்சு. அடுத்து ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். இது என்னது? இதுவும் தூரம்தான். இதை எப்படி சொல்கிறோம்? நடக்கின்ற தூரத்திற்குள்ளே. இப்போ நடந்து போகிற தூரத்திற்குள்ளே இருக்கிறதா? மியூசியம் வந்து நடக்கின்ற தூரத்துக்குள்ளே. இப்படி ஒரு கொஷின் கேட்போம், மியூசியம் பக்கத்துலேயே பாருக்கு அப்படின்னு கேட்போம்ல, அந்த மாதிரி மியூசியம் நடக்கின்ற தூரத்திற்கு உள்ளே இருக்குதா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? நடக்கின்ற தூரத்திற்கு உள்ளே
அந்த உள்ளேங்கிறது என்னது ப்ரிப்போசிஷன் உங்களுக்கு தெரியும். உள்ளே நடக்கின்ற தூரத்திற்கு அப்படின்னு இங்கிலீஷில் மாறிடும். எப்படி மாறுது? வித்தின் வாக்கிங் டிஸ்டன்ஸ், அதற்குள்ளே அப்படிங்கிற மாதிரி வித்தின் வாக்கிங் டிஸ்டன்ஸ் எப்படி மாறிடுது? இஸ் த மியூசியம் வித்தின் வாக்கிங் டிஸ்டன்ஸ்? இஸ் த மியூசியம் வித்தின் வாக்கிங் டிஸ்டன்ஸ் அல்லது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்போம். இந்த இடத்துல கொஷின் கேட்குறோம். இஸ் த மியூசியம் வித்தின் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அல்லது வாக்கிங் டிஸ்டன்ஸ். இதை வந்து அதற்குள்ளே அப்படின்னு சொன்னோம்னா ஐ குட் சி எ பர்சன் வித்தின் த ஹவுஸ், வீட்டுக்குள்ளே ஒரு ஆள் இருக்கான். ஐ குட் சி எ பர்சன் வித்தின் த பார். I could see there are many persons within the stadium அப்படின்னு அதுக்குள்ளே இருக்கிறது நம்ம சொல்லலாம். இப்படி தாங்க அதனோட உபயோகம். இப்போ உங்களுக்கு வித்தின் சம்பந்தமான உபயோகம் டீட்டெயிலாக விளங்கியிருக்கும்னு நம்புகிறேன். இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்க அனைத்து அன்பர்களுக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் அன்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நம்ம சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.